Hey all, today I'm going to share my daughter's birthday special dish, பால் அடப்பிரதமன். இந்த அடப்பிரதமன் வந்து ஓணம் அன்னைக்கு பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ கேரளா டிஷ். இது ஒரு நல்ல டெசர்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்க்கு நான் பண்ணுவேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரைட். ஸோ டு மேக் திஸ் நான் ஒரு 100 கிராம்ஸ் அடை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டேன். அண்ட் 1 லிட்டர் மில்கில் குக் பண்ணேன். கேரளால ட்ரெடிஷ்னலா இது ஒரு பெரிய உருளியில வச்சு பண்ணுவாங்க. நம்மகிட்ட உருளி இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். We need only 3, 4 ingredients, but it really takes very long time. இந்த மில்க் நல்லா ஹீட் ஆகி பாயில் ஆகிற ஸ்டேஜில் I added 100 ml condensed milk and 200 grams of sugar. கேரளாவில் ஆத்தென்டிக்காக பண்ணுற அந்த அடப்பிரதமனுக்கு மோஸ்ட்லி மில்க் மெய்டை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. பட் வெஸ்டர்ன் ஸ்டைல் அடப்பிரதமன் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த மில்க் மெய்டோட ஃப்ளேவர் வந்து இருக்கும். இது ஒரு ஃப்ளேவருக்கு அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த திக்னஸ்க்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியுமே கூட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு கம்ப்ளீட்டாக நான் அடப்பிரதமன் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மில்க் மேட் அண்ட் சுகர் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மில்கில் டிசால்வ் ஆகுற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கிற அடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, மில்க் நல்லா திக்காகி நம்ம ஆட் பண்ண மில்க் அண்ட் அடை அது 2மே பேலன்ஸ் ஆகி ஈக்குவலா இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட ஸ்வீட்னஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடப்பிரதமன்ல வந்துட்டு நம்ம கீல கேஷ்யூ நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஃப்ரை பண்ணி போடுற மாதிரி போட மாட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு பாயாசம் அப்படின்னாலே அந்த மாதிரி நம்ம கீ அண்ட் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பழகுனதுனால நான் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணாம ஜஸ்ட் கேஷ்யூ நட்ஸ் மட்டும் லைட்டா இதில ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணேன். எனக்கே ரொம்ப பர்ட்டிகுலரா அந்த அடப்பிரதமன் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெமரபிள் ஸ்டோரி இருக்கு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட கிளாசிக்கல் அண்ட் கர்நாடிக் டீச்சர் வந்துட்டு ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா. அவங்க ஒவ்வொரு கிளாஸ்லயுமே கேரளா பத்தி ஓணம் அவங்க செலிப்ரேட் பண்றது அண்ட் அடப்பிரதமன் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுவாங்க, இது எல்லாமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு நெறைய சோஷியல் மீடியா இருக்கு. நம்மளுக்கு எது வேணும்னாலும் டக்குனு ப்ரௌஸ் பண்ணிருவோம். பட் அப்போ வந்து 2006, 7, 8லலாம் அந்த பீரியட்ல வந்துட்டு அப்பதான் அந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லாமே லான்ச் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு வேற ஸ்டேட் பீப்பிள் சொல்றது தான் நம்ம வந்துட்டு கேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இருப்போம். ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் டீச்சர் இப்போ வரைக்கும். ஸோ நான் கேரளா ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ கூட அவங்கள நினச்சிட்டே போனேன். ஏதாவது அக்கேஷனுக்கு நானே கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க இல்லை கேரளா டான்ஸ் பண்ணுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி பேம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க கொடுத்த ப்ராக்டிஸ் அண்ட் அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு ஹேபிட்டான்னு தெரியல, இப்போ வரைக்குமே ஓணம் அப்படின்னா நான் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். என் டாட்டருக்கு கூட அந்த மாதிரி கெட்டப் போட்டு ஸோ ஒரு மினியேச்சர் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டிஷ் ஸ்பெஷலாக ஓணம் அன்னைக்கு பண்ணி இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். Some teachers are really magical and unforgettable. If you have these sort of experience, you can share in the comment box. I'll see you all in another video. Bye bye.